பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் மகத்துவங்களையும் நாம செலுத்துவோம். வந்திருக்கிறவங்க எல்லாரையும் ஒரு விஷயம் கூட நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்னைக்கு கூட நம்ம மத்தியத்துல ரொம்ப நாளைக்கு அப்புறம் 2 பேரும் வந்துக்கிறாங்க. ஏமா ரொம்ப நாளைக்கு அப்புறம் சின்னப்பா கார்டன்ல அவங்க வீட்டுல நடத்துற பிரேயருக்கு அடுத்து நம்ம மத்தியத்துல நம்ம ஜெஸ்ஸி அம்மா அவங்க அக்கா பசங்க வந்திருக்கிறாங்க. அதுக்காக நம்ம நன்றி சொல்லுவோம். இன்னும் வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கூட ஆண்டவருடைய கரங்களில் நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற நம்ம எல்லாரையும் தேவன் விசேஷமாய் ஆசீர்வதித்து வழிநடத்துவார். இன்றைக்கும் கூட ஒரு விசேஷத்தை செய்தியை நம்ம பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் யார் யார் சொன்னதெல்லாம் நம்ம கேட்டுக்கிறோம். அப்பா சொன்னதை கேட்டுக்கிறோம், அம்மா சொன்னதை கேட்டுக்கிறோம், மாமா மச்சான் புருஷன் பஞ்சாதி சொன்னதை எல்லாரையும் நாங்க கேட்டிருக்கிறோம். ஒரு சில இது கேட்டிருக்கிறோம், ஒரு சில கேட்காம போயிருக்கிறோம், பார்த்தாலும் பார்க்காம போயிருக்கிறோம், கேட்டாலும் கேட்காம போயிருந்திருக்கிறோம். ஐயோ கேட்கவே இல்லையா அப்படின்னு கூட சொல்றோம், ஐயோ பார்க்கவே இல்லையா அப்படின்னு கூட சொல்லிடுறோம், ஏமாத்திடுறோம் இல்லையா? ஆனா இன்னைக்கு ஆண்டவர் இயேசு சொல்லுகிறதை நம்ம கேட்க போறோம். அவர் சொன்னா கட்டாயமா நான் என்ன பண்ணோம்? கேட்டுதான் ஆகணும். கேட்காம போனா வாழ்க்கையே கிடையாது. கேட்காம போனா வாழ்க்கை கிடையாது. அப்படி கேட்காம போனா நம்ம வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்காது. இன்னைக்கும் கூட பாருங்க, இயேசு சொல்லுவதை கேளுங்கள். அதாவது இயேசு சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள், இல்லாட்டி இயேசுவின் வார்த்தைகளை கேளுங்கள். எப்படி வேணா கேட்கலாம். தான் தலைப்பு, இயேசு சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். கேட்டால்தான் நமக்கு வாழ்க்கை, கேட்டால்தான் நமக்கு ஆசீர்வாதம், கேட்டால்தான் நமக்கு சமாதானம். ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தை தான் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படி, obey your parents அப்படின்னு சொல்வார். அதே நேரத்தில் வாத்தியார் டீச்சர் சொல்லுகிறது கூட நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தான் கற்றுக் கொடுக்கிறார். அதையும் நாம கட்டாயமா என்ன பண்ணோம்? கேட்டுதான் ஆகணும். அப்போதான் இந்த பூமியில நம்மால வாழ முடியும், சமாதானத்தோடு கூட இருக்க முடியும், பீஸ் ஆஃப் மைண்டோடு கூட இருக்க முடியும். அதனால 4 வருஷம் இங்கிலீஷ்ல சீக்கிரம் எடுத்துக்கோங்க. மேத்யூ 7th chapter எல்லாம் கவனத்தோடு கூட பைபிள்ல கையில எடுத்தீங்கன்னாக்கா கவனமா கவனிங்க. ஆண்டவர் சொல்லுகிறதை சுருக்கமாய் நம்ம கேட்டு நம்ம ஜெபம் பண்ண போறோம். நம்ம எல்லாரையும் ஒப்பு கொடுக்க போகிறோம். மேத்யூ 7th chapter 24, 25, 26, 27 இதுல இருக்கிற இந்த 4 வசனங்களை முதல்ல இங்கிலீஷ்ல நல்ல சத்தமா படிக்கிறாங்க பாருங்க. 7th chapter 24 to 27. The wise and foolish builders. Therefore, everyone who hears these words of mine and puts them into practice is like a wise man who builds his house on the rock. Amen. And the rain fell and the floods came and the winds blew and beat on that house, but it did not fall because it had been founded on the rock. Amen. நீ படிக்கிறியாமா? 7th chapterல படி 26th one. நல்ல சத்தமா படி. But everyone who hears these words of mine and does not put them into practice is like a foolish man who built his house on sand. Amen. Amen. And the rain fell and the floods came and the winds blew and beat against that house, and it fell, and great was the fall of it. Amen. Matthew 7th chapterல 24 to 27 வரைக்கும் 2 பேரை குறித்து ஆண்டவர் இயேசு தம்முடைய திருவாய் மலர்ந்து சொல்லுகிறார். ஃபர்ஸ்ட் மேன் யாரு? வைஸ் மேன். ரெண்டாவது மேன் யாரு? ஃபூலிஷ் மேன். அப்ப நீங்களும் நல்லா கவனிச்சுக்கணும். நாம இங்கிலீஷ்காரா இருக்கிற நானே யாரா இருக்கிறேன்? அதாவது ஃபூலிஷ் மேனா இருக்கிறனா அல்லது வைஸ் மேனா இருக்கிறனா? அதைத்தான் இப்போ தமிழ்ல படிக்கிறாங்க பாருங்க. 7ஆம் அதிகாரத்துல 24ல இருந்து ஒரு வசனம். ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு, நல்ல கவனிங்க, இயேசுவாகிய அவர் சொல்றாரு, நான் சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி நடக்கிறவன் எவனோ யாரோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுகிறேன். அவர்தான் வைஸ் மேன். அல்லேலூயா. பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த புத்தியுள்ள மனுஷன் கட்டின அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவே இல்லை. ஏனென்றால்
அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. ஆமா, இயேசு சொன்னார் இல்லையா, அந்த இயேசு கிறிஸ்துவாகிய கண்மலையின் மேல் அந்த வீட்டை அஸ்திபாரம் போட்டு மிகவும் ஸ்ட்ராங்காக கட்டியிருக்கிறாங்க. அதனால அது விழவில்லை. அடுத்து நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு நான் சொல்லிய மறுபடியும் ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. கேட்டும் கேட்காத மாதிரி இருக்கிறவங்க, பார்த்தோம் பார்க்காத மாதிரி இருக்கிறவங்க, கோயிலுக்கு போலாம்னு நினைக்குவாங்க, போக மாட்டாங்க. பைபிள் படிக்கணும்னு இருக்குவாங்க, படிக்க மாட்டாங்க. ஜப கூட்டத்துக்கு போலாம்னு நினைக்குவாங்க, போக மாட்டாங்க. இப்படிப்பட்டவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்யாமல் இருக்கிறவர்கள், போகாமல் பலிக்காமல் ஜபிக்காமல் இருக்கிறவர்கள் யாரோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவான். அவர்களும் ஒரு வீட்டை கட்டுறாங்களாம். அவங்களும் ஒரு வீட்டை கட்டுறாங்களாம். புத்தி உள்ள மனுஷன் கல்லினால கட்டினா, புத்தி இல்லாத மனுஷன் என்னத்துல கட்டுறாங்க? மணல் மேல் கட்டுறாங்க. அல்லேலூயா. பாயவே கிடையாது, அஸ்திபாரமே கிடையாது. கட்டினான். பெரும் மழை சொரிந்து பெரும் வெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது முழுவதும் அழிந்தது என்றார். அழிந்து போயிற்று. அல்லேலூயா. இதான் அடையாளம் அன்பானவர்களே. ஃபூலிஷ் மேனுக்கும் வைஸ் மேனுக்கும் உள்ள வித்தியாசம். புத்தி உள்ள மனுஷனுக்கும் புத்தி இல்லாத மனுஷனுக்கும் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை தான். கேட்டும் கேட்காத மாதிரி இருக்கிறாங்க இல்லையா, பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் ஒரு முறை கேட்டாலும் கூட விசுவாசிக்கிற ஜனங்களும் இருக்கிறாங்க. ஒரு முறை பார்த்தாலும் பயபக்தியோடு கூட இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஒரே வாரத்துக்கு ஒரு முறை சர்ச்சுக்கு போனாலும் பயபக்தியா இருக்கிறாங்க. வீட்டுல ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணாலும் பக்தியோடு கூட விசுவாசத்தோடு கூட இருக்கிறாங்க. இவங்க எல்லாரையும் பார்க்கிறார் ஆண்டவர். அதனால்தான் ஆராதனையில் சொன்னாங்க, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ ஒவ்வொரு உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். அதுக்காகத்தான் நம்ம பாடினோம், ஆண்டவரே ஆராதனை, ஆவியோடு கூட உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே, முழு உள்ளத்தோடு கூட உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே, கனத்துக்கும் மகிமைக்கும் காரணராய் இருக்கிறவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறேன். உம் பாதத்திலே அமர்ந்து ஆண்டவரே, உமது பாதத்திலே அமர்ந்திருப்பேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி, ஏசையா உண்மையே நான் நேசிக்கிறேன், அன்பு செய்கிறேன் என்று சொல்லி முழுமையாய் நம்ம ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஆக பிரியமானவர்களே, ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளுக்கு நீங்களும் நானும் செவி கொடுக்காமற் போனோம் அப்படின்னு சொன்னா, பைபிளை இதுவரைக்கும் படிக்கவே இல்லைங்க, பரவாயில்ல இன்னில இருந்து படிக்கலாம். ஆண்டவர் வந்து நேத்தியா படிக்கல, முந்தா நேத்தியா படிக்கல அப்படின்னு கேட்க மாட்டார். ஒரு சிலர் கணக்கு கேட்பார் அது கடைசியில. ஆனா இன்னைக்கு மனம் திரும்பிட்டா நீ பாக்கியவான், நீ பாக்கியவதி. அல்லேலூயா. You are the blessed person. இன்னைக்கே மனம் திரும்பிட்டான். அதனால்தான் இன்னைக்கு திடீர்னு இவ்வளவு நாள் சொல்லாத திடீர்னு மாரநாதா அப்படின்ட்டாங்க. மாரநாதா என்னென்ன அர்த்தம் தெரியுமா சொன்னாங்க இல்லையா, இயேசுவே சீக்கிரம் வாங்க அப்படின்னு. சீக்கிரம் வராரு அப்படின்னு கூட அர்த்தம். என்னைக்கு வராரு தெரியாது. விடிய காலில் வருவாரா, கட்டாயமா வருவார். விடிஞ்ச பிறகு வருவாரா, ஜாலியா நாஸ்டா கிஷெல்லாம் பண்ணிட்டு ஆறாம இருக்கும்போது வருவார். மத்தியானம் வருவாரா, லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு கண்டிப்பா வருவார். சாயங்காலம் வருவாரா, ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்ட பிறகு கட்டாயமா வருவார். ராத்திரி வருவாரா, கட்டாயமா வருவார். அப்பதான் வந்து டயர்டா உட்கார்ந்து இருப்போம், சாப்பிட்டு இருப்போம் இல்லையா. வருவாரா, வருவார். ராத்திரி தூங்குற பிறகு வருவாரா, கட்டாயமா வருவார். ராஜாமத்துல வருவாரா, கட்டாயமா வருவார். விடியற் காலத்துல வருவாரா, கட்டாயமா வருவார். ஆனா எப்போ வராதுன்னு தெரியாது. இது ஒரே ஒன்று தான் ஆண்டவர் ரகசியமா வச்சிருக்கிறார். ஆனாலும் ஆண்டவர் ஜீசஸ் சொன்னாரு, ஐ எம் கமிங் சூன் அப்படின்னு சொன்னார். பி ரெடி, மீட் யுவர் காட். அவரை சந்திக்க நீ நான் என்ன பண்ணிருக்கணுமா, இருக்கணும். அல்லேலூயா. அதுக்கு இப்பொழுதுல இருந்து நம்ம எவ்வளவு நாள் உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னு தெரியாது. என்னைக்கு மரணம் நம்ம வந்து சந்திக்கணும் அப்படின்னு தெரியாது. அதனால இது வரைக்கும் இன்றில இருந்து நேற்று வரைக்கும் மனம் திருமணம் பரவாயில்ல, நேற்று வரைக்கும் என்னென்னமோ ஆயிடுச்சு பரவாயில்ல. இன்றைய நாள் நம்முடைய நாள், தேவன் நமக்கு தந்திருக்கிற கிருபையின் நாள். இந்த நாள்ல மனம் திரும்பிடுவோம். ஒரு சொல்லுவாங்க, நாளைக்கு இன்னைக்கு நைட்டு சாப்பிட்டு அப்புறம் ஒரு 12 மணிக்கு மனம் திரும்பிடலாம் அப்படின்னு. 12 மணிக்குள்ள எதுனா ஒண்ணு ஆயிடுச்சுன்னா விடியற் கால மனம் திரும்பலாம். நைட்டோட நைட் காண போயிட்டு நான் என்ன பண்ணுவேன் இல்லையா, விடிஞ்ச பிறகு பண்ணலாம்.
நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஆண்டவர் என்ன சொல்றாரு, இன்றைக்கே ரட்சணை நாள், இன்றைக்கே நீ மனம் திரும்பு, இன்றைக்கு ஆண்டவரிடத்தை இப்பொழுதே, ரைட் நவ், இன்றைக்கே இப்பொழுதே ஆண்டவர் கூப்பிடுறாரு. தான் நல்ல சான்ஸ். 1 மணி நேரத்துக்கு பிறகு என்ன நடக்கும் தெரியாது இல்லையா? இப்படியே நல்ல சூழ்நிலை, சுதர்சன நிலை இருந்தாலும் இருக்கும், திடீர்னு மழை வந்தாலும் வரும், காத்தடிச்சாலும் அடிக்கும் இல்லையா? பகல்ல பாருங்க நல்லா வெயில் காஞ்சா இருக்குது, திடீர்னு மந்தாரமா இருக்குது. கொஞ்ச நேரம் விட்டு திடீர்னு மழை வர மாதிரி ஆகும், திடீர்னு பிசுபிசான்னு வரும், கொஞ்ச நேரத்துக்குள்ள திடீர்னு வெயில் அடிக்கும். எந்த நேரத்துல இயற்கைக்கே இவ்வளவு வல்லமை இருக்குது அப்படின்னு சொன்னா, இவைகள் எல்லாவற்றையும் படைத்த ஆண்டவருக்கு எவ்வளவு வல்லமை. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், நீ புத்தி உள்ள மனுஷனா இருக்கிறியா, புத்தி இல்லாதவங்களா இருக்கிறியா? ஆண்டவர் நம்ம எல்லாரையும் பார்த்து திருவாய் மறந்து அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? அல்ல மேத்யூ 11:28 சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்துல வாருங்கள். வெல்கம் யூ, எல்லாரையும் கூப்பிடுறார் ஆண்டவர். எவ்ரிஒன் கம் வித் மீ. ஆண்டவரத்துல வரணுமா? வாங்க அப்படின்னு அழைக்கிறார் இல்லையா? அழைச்ச தேவனே 29ல பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க, சீக்கிரம் வாங்க. Take my yoke upon you and learn from me, for I am gentle and humble in heart, and you will find rest for your souls. Amen. நம்முடைய ஆண்டவரே அம்பலா இருக்கிறார் அப்படின்னு சொன்னா நீங்க நான் எப்படிங்க இருக்கணும்? சர்வலோகத்தின் ஆண்டவர் ரொம்ப ரெஸ்பெக்டோட கூப்பிடுறாருங்க உன்னை என்னையும். நாம அவரிடத்துல வர வேண்டியது எத்தனை பெரிய பாக்கியங்க இல்லையா? அவர் வரணும். அடுத்த கட்டியத்தை என்ன சொல்றாரு? நான் சாந்தமும் இல்ல மனத்தாழ்மையுமாய் 29 படிங்க. 29 படிங்க. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு, அதாவது நான் சொல்லுகிற வார்த்தைகளை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு, உங்கள் உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே வந்து கற்றுக்கொள்ளுங்கள். நான் என்னென்ன சொல்றோம் அதெல்லாம் கத்துக்கோ மகளே, மகனே. சான்ஸ் தான். நாளைக்கு இந்த இடத்துல பிரேயர் இருக்காது, அதோட வெள்ளிக்கிழமை தான், அதோட அடுத்த வாரம் தான். அதுக்குள்ள யார் யார் எங்க போறாங்க, என்னென்ன வரான்னு தெரியாது, யார் யாருக்கு எவ்வளவு பிஸியா இருக்குதுன்னு தெரியாது இல்லையா? போன வாரம் வந்தவங்க இந்த வாரம் வரல, இந்த வாரம் வருங்க, வர வாரம் வராங்களா இல்லையா தெரியாது, அவங்களுக்கு என்னென்ன பிஸியா இருக்குதா தெரியாது. அதனால வந்து என்ன பண்ணு, இப்பொழுது வந்து கற்றுக்கொள், என்னிடத்துல கற்றுக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வருஷம் சொல்றாரு, அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதலா இருக்கும். பத்தியா, உங்க ஆத்மாவுக்கு இளைப்பாறுதலா இருக்கும். ரெஸ்ட் பீஸ் தருவேன் நான், காட்ஸ் பீஸ் தருவேன். ஆண்டவர் சமாதானத்தை தர்றார். ஆண்டவர் உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதலை தருவேன், ரெஸ்ட் இன் பீஸுக்குள்ள உங்களை நான் நடத்துவேன். நம்ம உயிரோடு இருக்கும் போதே அன்பானவர்களே, நம்ம மரிச்ச பிறகு ரெஸ்ட் இன் பீஸ் அது வேற. ஆண்டவரிடத்துல கற்றுக்கொள்ள நம்ம வந்தோம் அப்படின்னு சொன்னா, அவருடைய வார்த்தையை கேட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா, இப்பொழுதே பீஸ் ஆஃப் மைண்ட் கொடுக்குறார் ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் பாருங்க என்ன சொல்றாரு? என் நுகம் மெதுவாயும், என்னுடைய நுகம், அதாவது நான் சொல்லுகிற அந்த வார்த்தைகள், அந்த நுகம் மெதுவாயும் சுமை லகுவாயும் இருக்கிறது. என்னுடைய சுமை லகுவாயும் இருக்கும். இப்ப சொல்லுங்க, பைபிள் படிக்கிறது கஷ்டமாங்க? சொல்லுங்க, பைபிள் படிக்கிறது கஷ்டமா? ஜபம் பண்றது கஷ்டமா? வீட்டுக்கு பக்கத்திலே இருக்குதுங்க சர்ச்சு, வீட்டுக்கு பக்கத்திலே இருக்குதுங்க ஜப கூடாரம், போறதுக்கு கஷ்டமா? கொஞ்சம் பிரயாசப்பட்டு வரணும், அவ்வளவுதான். உங்களையும் என்னையும் ஆண்டவர் எவ்வளவு தூரம் கூப்பிடுறாரு தெரியுமா? கல்வாரி சிலுவை அண்டை வரைக்கும் கூப்பிடுறாரு. அவ்வளவுதான். கல்வாரி மலை அண்டை வரைக்கும் வந்துரு மகனே, ஆலயத்தின் வாசல் அண்டை வரைக்கும் வந்துரு, ஜப கூடாரத்தின் வாசல் வரைக்கும் வந்துரு. அங்கிருந்து நான் டேக் ஓவர் பண்ணுவேன் உன்னை. நான் ஹல்லேலூயா. என் நுகம் ரொம்ப மெதுவா இருக்கும், ரொம்ப இலகுவா இருக்கும். அந்த நுகம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த மாட்டு கழுத்து மேல வைக்கிறாங்க தெரியுமா, அந்த பாரம் இல்லையா? அந்த பாரம் அது எப்போ பாரமா இருக்கும்? அந்த மாடை கூட்டிட்டு வந்து அந்த இது வைக்கும் போது நீங்க பாத்துக்கிறீங்களா? அது வைக்கும் போது மாற்றம் இப்படி கீழே போயிட்டு அப்படி மேல வரும். பாத்துக்கிறீங்களா நீங்க? இந்த மாட்டை அந்த கழுத்து மேல வைக்கும் போது மட்டும் பின்னால நிறைய வெயிட் இருக்கும். அது ரெண்டாவது. அது வைக்கும் போது மாற்றம் அப்படியே கீழே போயிட்டு வரும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம நடந்து போயினே இருக்கும், வாய் வர ஆசை போட்டுனே போயிருக்கும். எவ்வளவு பாரம்னா வச்சுக்கோங்க, ஆண்டவர் என்ன கூட்டின்னு போறாரு அப்படின்னு போயிருக்கோம்.
இத்தாயின் நுகம் மெதுவாயும். அது ரொம்ப பாரமா இல்ல, ரொம்ப லேசா இருக்கும். கற்றுக்கிற வரைக்கும் சுமை எப்படியா இருக்குமா? லகுவா இருக்கும், ரொம்ப ஈஸியா இருக்கும். வந்துட்ட பிறகு அப்பா ஆலயத்துக்கு போயிட்டு வந்துட்டேன், ஜெபம் கொடுத்துட்டு போயிட்டு வந்துட்டேன், ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன், பைபிள் படிச்சுட்டு வந்துட்டேன், உபவாசம் கொடுத்துட்டு போயிட்டு வந்துட்டேன், அதுல இருக்கிற சந்தோஷம் வேற எதுலயும் கிடையாது. ஆகவேதான் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்றாரு. நான் சொல்லுகிற வார்த்தைகளை தயவுசெய்து என்ன பண்ணுங்க, கேளுங்க. இங்க யோசுவா வாங்க சீக்கிரம், அதாவது 271வது பக்கம், இந்த புக் ஆஃப், அதாவது ஜட்ஜஸ்க்கு நெக்ஸ்ட் வரும் பாருங்க, ஜோசுவா 271 பேஜ் நம்பர் 3rd சாப்டர்ல. அங்க உன் வாழ்க்கையில என் வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும் அப்படின்னு சொன்னா, யோசுவா வழியாக இஸ்ரவேல் மக்களுக்கு, அன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்கிற யோசுவா வழியாய் என்ன சொல்றாரு தெரியுமா? நல்லா கவனிச்சு பாருங்க. 3rd சாப்டர்ல 5th verse, யோசுவா 3ஆம் அதிகாரம் 5வது வசனம், 3:5. Joshua told the people, consecrate yourself for tomorrow. The Lord will do amazing things among you. Amen. Hallelujah. புரிஞ்சா? ஜட்ஜஸ்க்கு முன்னால வரும் பாருங்க, ஜோசுவா 3rd சாப்டர்ல. யோசுவா ஜனங்களை நோக்கி, இல்ல அதுக்கு முன்னால இந்த ஜட்ஜஸ் ஆன பிறகு, ஜட்ஜஸ்க்கு முன்னால, சாரி, ஜூட்ரானமிக்கு ஆன பிறகு, இரண்டுக்கு மத்தியில் இருக்கும். யோசுவா 3ஆம் அதிகாரத்துல 5வது வசனம், இங்கிலீஷ்ல படிச்சாங்க இல்லையா? இப்ப பாருங்க, யோசுவா ஜனங்களை நோக்கி, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி ஆண்டவர் சொல்லி அனுப்புறார். யோசுவாவே, உன் ஜனங்களிடத்துல இதை போய் சொல்லு. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். இதான் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை கேட்கிறது. நான் சொன்ன வார்த்தை கேளுங்க, புத்தியுள்ள மனுஷனா நடந்துக்கங்க. யோசுவாக்கு சொல்லி அனுப்புறாரு, இதெல்லாம் போய் சொல்லுப்பா ஜனங்களுக்கு. இன்னைக்கு பாதிரி மாடு வழியாக, பாசு வழியாக, ஊழியக்கார் வழியாக சபைக்கு சொல்லுகிறார், ஜெப கூட்டத்துக்கு சொல்லி அனுப்புகிறார் ஆண்டவர். இந்த வசனத்தின் வழியா யோசுவா 3:5. இன்றைக்கு உங்களை என்ன பண்ணிக்கொள்ளுங்க, பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்தமா இருங்க, நீதி உள்ளவர்களா இருங்க, சத்தியம் உள்ளவர்களா இருங்க. ஆண்டவர் நாளைக்கே அற்புதங்களை செய்வார். இன்னைக்கு சான்ஸ் விட்டு அப்படின்னு சொன்னா நாளைக்கு வாழ்க்கையில் அற்புதம் நடக்காது. இன்னைக்கு இந்த நாளை நம்ம உதறி விட்டோம் அப்படின்னு சொன்னா நாளைக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காது. நான் நேத்தே சொன்னேனே, நீ கேட்காம போனியே, நேத்தே மனம் திரும்பாம போனியே, நேத்தே நீ செய்யக்கூடாத அநியாயம் செஞ்சுட்டியே, அந்த நாளை வீணாக்கிட்டியே. அந்த நாள்ல உன்னை குறித்து என்னை குறித்து ஆண்டவர் கட்டாயமாய் கணக்கு கேட்பார். நான் என் மகன் வழியாய் சொன்னேனே, என் ஊழியக்காரன் வழியாய் சொன்னேனே, என் போதகர் வழியாய் சொன்னேனே, சபையில உங்களுக்கு சொல்லப்பட்டதை நீங்க கேட்காம போனீங்களே. இன்றைக்கு உங்களை பரிசுத்தமாக்கி கொள்ளுங்கள், நாளைக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. ஏன் நாளைக்கு சொல்றாரா? ஏன் தெரியுமா? நாளைக்கு கர்த்தருடைய நாள் அது. அவர் செய்வார் கட்டாயமா. அவர் வாக்கு மாறாம விட்டாரு. நம்ம சொல்ல, ஆண்டவரே அடுத்த வாரம் வந்துடுறேன் ஆண்டவரேன்னு. அடுத்த வாரம் திடீர்னு ஒரு கல்யாணம் வந்துச்சுன்னா, அடுத்த வாரம் யாரோ போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அடுத்த வாரம் ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா, அப்ப சொல்லலாம் ஜீசஸ் நெக்ஸ்ட் வீக் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ நெக்ஸ்ட் வீக் வச்சிருந்த அந்த ஆசீர்வாதம் என்ன ஆச்சு? போயிடுச்சு, அவ்வளவுதான். அதான் பாட்டு பாடுவார் பெருக்கு மனுஷையா, அபிஷேகத்தை என்ன பண்ணத வீண நினைக்காத, கட்சியில அம்போதான் அப்படின்னு. அம்போதான் அபிஷேகம். பொருட்கள் மேலேயோ, பொண்ணு மேலேயோ, இது மேலேயோ, அது மேலேயோ உன் கண்ணு போச்சு அப்படின்னு சொன்னா, பங்கன் மேல உன் கண்ணு போயிட்டு ஆலயத்துக்கு வராம போனீங்கன்னா, ஆண்டவரை பார்க்காம போனா அம்போதான் உன் அபிஷேகம் அப்படின்னு பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் நம்மையும் ஆண்டவரிடத்துல வா என்று சொல்லி பரிசுத்தமாக்கி கொள் என்று ஆண்டவர் சொல்றார். கேட்காம போனோம் அப்படின்னு சொன்னா நாளைக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் வராது. இன்னைக்கு நிறைய பேருடைய ஆசீர்வாதம் வராம இருக்கிறதுக்கு காரணமே அதாங்க. ஆண்டவரை தேடாத இருக்கிறதுக்கு, ஆண்டவரை பார்க்காம இருக்கிறதுக்கு தான். ஏன் இப்படி நடக்குது, ஏன் இப்படி நடக்குது நம்ம கேட்டுதான் இருக்கிறோம். நம்ம வாய் அடக்காம போனா, நம்ம உடலை அடக்காம போனா, நம்முடைய சிந்தனை அடக்காம போனா, கீழ்ப்படியாம போனா, தான் தோண்டி நடந்தா
நம்ம வாழ்க்கையில வர வேண்டிய எல்லா துன்பமும் வரும், கஷ்டமும் வரும், கண்ணீரும் வரும். ஏன்? நம்மள இன்னும் பரிசுத்த பார்த்து கொள்ளல, ஆண்டவரிடத்துல வரல, சாந்தத்தை கற்றுக்கொள்ளல, தாழ்மையை கற்றுக்கொள்ளல, நம்முடைய பாரத்தை ஆண்டவர் மேல கொண்டாந்து வைக்கல. பாரம் என்னதான் வரட்டோட நான் பாத்துக்கிறேன், நான் படிச்சிருக்கிறேன் இல்லையா, நான் சம்பாதிக்கிறேன் இல்லையா அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையா பேசுறவங்க உண்டு. படிக்க கற்றுக் கொடுத்தவர் யாரு? ஞானத்தை கொடுத்தவர் யாரு? வேலை செய்ய பலத்தை கொடுத்தவர் யாரு? வண்டி ஓட்டை கிருபை செய்தவர் யாரு? கார்லயோ பஸ்லயோ ஆட்டோலயோ இன்னைக்கு போற இல்லையா, மெட்ரோல எல்லாம் போற இல்லையா, அதுக்கெல்லாம் பலத்தை கொடுத்தவர் யாரு? ஆண்டவர் தானே. ஆண்டவர் பலம் கொடுக்கலன்னா இங்க இருந்து வீட்டு வெளியே கூட போக முடியாது. எவ்வளவு பேர் வருஷக்கணக்கா வீட்லயே படுத்து இருக்கிறாங்களே, படுக்கையா இருக்கிறாங்களே. அதுக்கெல்லாம் காரணம் என்ன? அவங்கதான் காரணங்க, நாம தான் காரணம். என் வியாதிக்கு யார் காரணம்? நான் தான் காரணம். என் பிரச்சனைக்கு யார் காரணம்? நான் தான் காரணம். என் வீட்டுல நடக்கிற சண்டைக்கு யார் காரணம்? நான் தான் காரணம். ஏன்? வாய் சரியில்லை, அவ்வளவுதான். ஒண்ணு சொன்னா 9 சொல்றேன். ஆமா இங்க நான் வர இரு அப்படின்றது. என்னமா பண்றேன், என்னமோ பண்றேன் அப்படின்னு கூட கூட பேசினேன்னா அவரு இதெல்லாம் ஆண்டவர் பார்த்துன்னு இருக்கிறார். நீ நினைக்குவேன் அப்பா அம்மா வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி யாரும் இல்லைன்னு. எல்லாத்தையும் ஆண்டவர் கணக்குல எழுதி வச்சிருக்கிறாரு. நம்ம பேசுறதெல்லாம் பரலோகத்துல இருக்காடா எனக்குதான். மத்தேயு 12:36 நீங்க படிச்சு பாருங்க. மனிதன் பேசிய வீணான வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் நியாய தீர்ப்பு நாட்கள் என்ன பண்ணும்? ஆமா, கணக்கு கொடுக்கணும். மேத்யூ 12:36ல உன்னையே ஒரு நாள் கேட்பார், ஏன் பேசின, ஏன் கூட கூட பேசின, ஏன் சண்டை போட்ட புருஷன் கிட்ட, பஞ்சாதி கிட்ட, அப்பா அம்மா பேச்சை கேட்கலையே, அண்ணன் பேச்சை கேட்கலையே, மாமன் பேச்சை கேட்கலையே, மச்சிஞ்சி பேச்சு கேட்கலையே, பாஸ்டர் சொன்னது கேட்கலையே, ஃபாதர் சொன்னதை கேட்கலையே, கலையாசிரியர்கள் சொன்னதை கேட்கலையே, கீழ்ப்படியாம போனியே, ஏன் அப்படின்னு கேட்டாக்கா நீ நான் என்ன சொல்ல போறோம்? அதனாலதான் வாழ்க்கையில அற்புதம் நடக்கல. ஏன்னா நீ பரிசுத்தமாக்கி கொள்ளல, என்னிடத்துல வரல, உன் பாரத்தை வைக்கல, என் வார்த்தைக்கு நீ செவி கொடுக்காம போனாய். அல்லேலூயா. அதுல ஒரு 2 புக்கு முன்னாடி வாங்க. லெவிட்டிகஸ் அதுல வாங்க. டியூட்ரானமி அதுக்கு முன்னால இருக்கும் பாருங்க. லெவிட்டிக நம்பர்ஸ்க்கு முன்னால இருக்கும் 3வது புக்கு. ஜெனிசிஸ்ல இருந்து 3வது புக். அதுல 20th சாப்டர் லேவியர் ஆகமம். லெவிட்டிகஸ்ல சாப்டர் 20 அந்த இடத்துல வாங்க. ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாக்கிக் கொள்ள ஒவ்வொரு வார்த்தைகளை நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார். ஆதி முதற்கொண்டு தேவனுடைய உடன்படிக்கையே அதான். ஆதாம்ல இருந்து நோவால இருந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுல இருந்து மோசேல இருந்து யோசால இருந்து தாவீதுல இருந்து தானியேல் வரைக்கும், மல்கியா வரைக்கும் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? அவருடைய கமாண்ட்மெண்ட்ஸ். நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். ஐ ஆம் ஹோலி, பி யூ ஆர் ஹோலி. நீயும் பரிசுத்தமாயிரு. இது ஆண்டவருடைய வார்த்தை. 20th சாப்டர் எடுத்துனீங்களா? அதுல 7th வேர்ட் படிங்க, சீக்கிரம் வாங்க. Consecrate yourself, therefore, and be holy, for I am the Lord your God. ஆமென். அல்லேலூயா. 27 என்ன சொல்லுது? ஆதலால் மகனே மகளே, நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தர்களாயிருங்கள். பத்தியா? நான் உங்கள் தேவனாகிய கர்த்தராயிருக்கிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் பரிசுத்தராயிருக்கிறேன். அதே அதிகாரத்தை அப்படியே கொஞ்சம் வாங்க. 24 எடுங்க. 20th சாப்டர்ல 26 அங்க என்ன சொல்லுது பாருங்க, சீக்கிரம் வாங்க. You are to be holy and belong only to me, because I am the Lord, I am holy. I have set you apart from another nation, so that you could belong to me alone. ஆமென். இதாங்க நடக்கும். ஏன் ஆண்டவர் நம்மளை சுத்தமா இருக்க சொல்றாரு? ஏன் ஆண்டவருக்கு பிரியமா இருக்க சொல்றாரு? நான் சொன்ன வார்த்தைகளை கேள் அப்படின்னு சொல்றாரு. எதுக்காக? படிங்க. 26 கர்த்தராகிய நான். ஆமென். பத்தியா? நம்மை அழைத்தவர் பரிசுத்தவர், ஆசீர்வதிக்கிறவர் பரிசுத்தவர், இந்த வேதத்தை கொடுத்தவர் பரிசுத்தவர், உண்டாக்கி உருவாக்கினவர் பரிசுத்தர். அவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் பரிசுத்தவதிகளாய் இருக்கும்படிக்கு. பத்தியா? நம்ம பரிசுத்தவான்களாய் பரிசுத்தவதிகளாய் இருந்தா யாரோட வருகா இருக்கணுமா? என்னுடையவர்களாய், ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கும்படிக்கு
உங்களை எல்லாரையும் மற்ற ஜனங்களை விட்டு இந்த ஏரியாவில் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, எவ்வளவு பேருக்கு சொல்லி இருக்கிறோம் இங்க ஜெபம் நடக்குது நிறைய பேருக்கு தெரியும் இல்லையா? ஆனாலும் இன்னைக்கு உங்களை மாத்திரம் நம்மள மாத்திரம் தெரிஞ்சிருக்கிறாரு. காரணம் என்ன? இதாங்க, நீங்கள் என்னுடையவர்களா இருக்க மற்ற ஜனங்களை விட்டு நான் உங்களை பிரித்து இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறேன். சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இதுக்காக தான் அன்பானவர்களே, நான் சொன்ன வார்த்தைகளை கேளு மகனே, கேளு மகளே அப்படின்னு சொல்லி மிக விசேஷமாய் உங்களையும் நம்மையும் தேவன் அழைக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி அப்படியே எக்ஸோடஸ் வாங்க, ஒரே ஒரு புக்கு முன்னாடி வாங்க. அங்கே ஒரு வசனம் ஒன்று இருக்கிறது. 20th சாப்டர்ல 24. ஆண்டவர் வார்த்தையை கேட்டு நீங்களும் நானும் நடந்தா, அன்றைக்கு மோசே அப்படிதான் செய்தார் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட. இதன்படி நீங்களும் நானும் செய்தா, ஆண்டவருடைய ஆராதனைக்கு வந்தா, அவரை துதித்து பாடினா. எக்ஸோடஸ் 2வது புக்குங்க, யாத்திரையாகமம் 20ஆம் அதிகாரம் 24வது வசனம் படிங்க இங்கிலீஷ்ல சத்தமா. Make an altar of earth for me and sacrifice on it. Your burnt offerings are fellowship offerings. Your sheep and goats and your cattle, wherever I cause my name to be honored, I will come to you and bless you. Amen. இதாங்க நடக்கும். அல்லேலூயா. ஏன் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும்? ஏன் பைபிளை படிக்கணும்? ஏன் கோயிலுக்கு போகணும்? ஏன் காணிக்கை கொடுக்கணும்? ஏன் தசம பாகம் கொடுக்கணும்? ஏன் ஆலய ஆராதனைக்கு நம்ம போனோம்? 2 மணி நேரம் உட்கார்ந்துவே எதுக்காக? அங்க இங்க மோசே சொல்லி கொடுக்கிறாரு, படிங்க. மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதிலே உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும், நல்ல கவனிச்சு பாருங்க, என் நாமத்தை துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்தி நான் சொன்னபடி கேட்டு நடக்கிற எந்த ஸ்தானத்திலும் எந்த இடத்திலும் உன்னிடத்தில் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். சொல்லுங்க அல்லேலூயா. இதுக்கு தாங்க ஆண்டவர் கூப்பிடுறார் உன்னையும். இதுக்கு தான் நாம செவி கொடுக்கறது இல்லையா? இன்னைக்கு சொல்லுங்க, இன்னைக்கு வந்தது நல்லதா இல்லையா? நல்லதா இல்லையா? வெரி நைஸ் டுடே. ஹalleluya. வர்றவங்களை தேவன் ஆசீர்வதித்து அனுப்புகிறார். என்னிடத்துல வந்து கற்றுக்கொள் மகனே. பிரச்சனை நிறைய இருக்குது, போராட்டங்கள் இருக்கிறது, பிரச்சனை குழப்பங்கள் இருக்குது, சண்டை இருக்குது, சச்சரவு இருக்கிறது. யாரோ ஒருத்தர் கத்தினே இருந்தா நாமளும் கூட கத்தினா என்ன ஆகும்? சண்டை ஒண்ணு ஜாஸ்தி தான் ஆகும். மலையை பார்த்து நாய் குளிச்சுனே இருந்துச்சுன்னா யாருக்கு வாயின் ஆகும்? மலைக்கு அனோது அது என்ன பண்ண மலை அது நிற்கும், அவ்வளவுதான். அப்படிதான் இருக்க சொல்லுகிறார் ஆண்டவர். ஹalleluya. அவங்க செய்யற காரியத்தை நான் யார் என்று காட்டுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம நின்னோம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு நம்மளுக்கு என்ன இல்ல, வித்தியாசமே இல்ல. ஹalleluya. ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன? உன்னிடத்தில் உள்ளவரை ஆண்டவருடைய பலிபீடத்தின் கொண்டு வந்து வைத்து விடு. அந்த இடத்துல தேவனை ஆராதனை செய், துதி, ஸ்தோத்திரம் பண்ணு. உனக்கு தெரிஞ்ச வார்த்தைகளை சொல்லி பிரைஸ் தி லார்ட் சொல்லி ஒரு வார்த்தை சொல்லு போதும். தேங்க்யூ ஜீசஸ் என்று சொல்லி, ஸ்தோத்திரம் ஜீசஸ் என்று சொல்லி, வேற ஒண்ணும் சொல்லனா கூட பரவாயில்ல. இதை சொல்லிக்கொண்டே இருந்த ஆண்டவர் சொல்றாரு, நீ எங்க என்னை துதிக்கிறியோ ஆராதிக்கிறியோ அந்த இடத்துல வந்து, உன் வீட்டுல வந்து, உன் ஆபீஸ்ல வந்து, உன் காலேஜ்ல வந்து, நீ வேலை செய்யற இடத்துல வந்து, நீ கம்ப்யூட்டர்ல கை வச்சு செஞ்சனேக்குவ, டாப்ல கை வச்சு செஞ்சனேக்குவ, அந்த இடத்துல நான் வந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. இதாங்க ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நாம நடந்தால் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற விசேஷித்த காரியம். ஹalleluya. இது எதுக்கு சொல்றா தெரியுமா? நியூ டெஸ்டமென்ட் வாங்க, 1 தெசலோனிக்கே 5th சாப்டர்ல அங்கே ஒரு அருமையான ஒரு வசனத்தை ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிற காரியங்களை பார்க்கலாம். இந்த பரிசுத்தம், ஆண்டவர் சொன்ன அந்த பரிசுத்தம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நடந்தா கடைசியில நம்ம சொன்ன இல்லையா, மாராநாதா அவர் வரும்போது நடக்கிற சம்பவம் தான் இது. 1 Thessalonians 5th chapter 23 ஒருத்தர் படிங்க, 24 ஒருத்தர் படிங்க. May God gives himself you peace, make you holy in every way, keep your whole weak spirit, soul and body free from every fault at the coming of our Lord Jesus Christ. Amen. 24. The one who calls you is faithful and he will do it. Hallelujah. Praise the Lord.
1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்துல 23, 24 என்ன சொல்றது? சமாதானத்தின் தேவன் தாமே சமாதானத்தின் தேவன் தாமே. இவ்வளோ நேரம் வரைக்கும் சொன்ன தேவன் யாரு? சமாதானத்தின் தேவன். சமாதானமா சொல்றார், பொறுமையோடு கூட சொல்றார், சாந்தத்தோடு சொல்றார், தாழ்மையோடு கூட சொல்றார், அம்பலோடு கூட சொல்றார். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. ஆமாங்க, இதுதான் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, நான் பரிசுத்தமா எப்படி வாழ்றது, சுத்தமா எப்படி வாழ்றது, நல்ல மகனா நல்ல மகளா எப்படி வாழ்றது ஆண்டவரே? நம்மள ஒப்பு கொடுக்கறது தான் சரண்டர் அவர்செல். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கறது தான். ஆண்டவரே, நான் எப்படி பரிசுத்தமா வாழணும், எப்படி நல்லவனா வாழணும், எப்படி நல்ல பிள்ளைகளா வாழணும், ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும் இல்லையா? நம்ம கேட்கணும். ஒரு சில நேரத்துல டவுட் வரும்போது டீச்சர்கிட்ட கேட்கிறோம் இல்லையா, சாத்தி கேட்கிறோம், மிஸ் இது எனக்கு புரியவே இல்லை, கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி தராங்களா இல்லையா? சொல்லி தராங்க. அது போலதான் ஆண்டவர்கிட்ட நான் எப்படி பரிசுத்தமா வாழணும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்டா அவர் சொல்றாரு பாருங்க, அவர் நம்மை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அதான் மாறானாதா. அவர் வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதா. நம்ம குற்றம் இல்லாதவர்களா இருக்கும்படிக்கு கடைசி காலத்துல எப்படி இருக்குமாமா? காத்துக் கொள்வார் ஆண்டவர். அதுக்குதான் நம்மள ஒப்பு கொடுக்குறது, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்குறது. இன்றிலிருந்தே நம்மை பரிசுத்தமாக்கி கொள்வோம் அப்படின்னு சொன்னா அவர் வரும்போது வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நம்மை ஆண்டவர் காத்துக் கொள்வார். நம்மை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் அவர்தான். குற்றமற்றவர்களாய் காத்துக் கொள்ளும்படி உங்களையும் தேவன் நம்மையும் அவர் அன்போடு கூட அழைக்கிறவரா இருக்கிறார். அதாவது ஆண்டவர் சொல்றார், இதயத்தில் சுத்தம் உள்ளவன் பாக்கியவான், அவன் கடவுளை தரிசிப்பான், தேவனை சந்திப்பான், தரிசிப்பான் அப்படின்னு சொல்லுகிறார். இந்த மாராநாதா, இந்த தேவன் வரும்போது அவரை முகமுகமாய் சந்திக்கிற ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் தருவார். கடைசியாய் ஒரு வசனத்தை படிச்சு நம்ம ஜெபம் பண்ணலாம். லாஸ்ட் ரெவல்யூஷன் வாங்க, 11, 12 லாஸ்ட் சாப்டர் ரெவல்யூஷன்ல பாருங்க. அங்கே 22nd சாப்டர்ல 11 and 12 ரெண்டு வசனத்தை படிச்சு நாம இந்த முழு குடும்பத்தையும் ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து நாம ஜெபம் செய்வோம். Hallelujah. Thank you Jesus. Let the evil doers still do evil, and let the filthy still be filthy, and the righteous still do right, and the holy still be holy. Behold, I am coming soon. My reward is with me, and I will give to everyone according to what he has done. Amen. Amen. இதான் நடக்குங்க. நான் சொன்ன வார்த்தைகளை கேட்டு நடந்தால் you are wise man. Amen. Otherwise you are foolish man. நீ புத்தி உள்ள மனுஷனா இருக்கணுமா அல்லது புத்தி இல்லாதவனா இருக்கணுமா? அப்படி கடைசியா காரணம் இதுதான். அங்க என்ன சொல்றாரு பாருங்க, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். ஆமா, அநியாயத்தை தடுக்கவே முடியாது. அநியாயம் செய்யறவனை கேட்டுப்பாரு, அக்கிரமா வாழ்றவனை கேட்டுப்பாரு, துரோகியா வாழ்றவனை கேட்டுப்பாரு, அப்பா அம்மாவுக்கு கீழ்படியாதவனை கேட்டுப்பாரு. சொல்லுவான், நான் எப்படி நாக்குறேன், நீ யார் கேட்கறதுக்கு அப்படின்னா. மாமா மச்சான் சொன்னாலே கேட்பான், நீனா பெருநாய்க்கியா, நீ வந்தியா, சாப்பிட்டியா, பிரியாணி சாப்பிட்டியா, போயினேரு அப்படின்னா. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? அதான் இங்க ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நான் சொல்லுங்க, பைபிள் சொல்லுது. வெளிப்படுத்தல் 22:11 அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். போயட் மை சன், அதான் ஆண்டவரே சொல்றாரு. அப்புறம் அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும். ஆமா, அதே பாவ சேற்றில் இருப்பேன், அதே அநியாயத்தில் இருப்பேன், அதே குடிப்பழக்கத்தில் இருப்பேன், அதே கெட்ட எண்ணத்தில் இருப்பேன், அதே கெட்ட யோசனையில் இருப்பேன். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது அப்படின்னு சொல்றேன் இல்லையா? அவங்கள பார்த்து தான் சொல்றாரு, நியாயம் செய்றியா, அநியாயம் செய். அசுத்தமா இருக்கிறேன்னு சொல்றியா, அதே சாக்கடையிலே இரு மகனே அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அடுத்த 2 வார்த்தை சொல்றாரு, நீதி உள்ளவன் நீதி உள்ளவர்கள் இன்னும் நீதியை செய்யுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. நீதியா இருக்கிறவங்க, உண்மையா இருக்கிறவங்க, சத்தியமா இருக்கிறவங்க, என்ன வந்தாலும் என்ன போனாலும் சரி, உண்மையே பேசுவேன், பொய் பேச மாட்டேன், ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பேன், ஆண்டவர் எப்படி சொல்றாரு அப்படி நடப்பேன். அவங்கதான் உண்மையுள்ள கிறிஸ்தவர்கள், ரியல் கிறிஸ்டியன். நீதியாய் நடப்பேன். அப்புறம் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். பத்தியா, இன்னைக்கு நீ பரிசுத்தமாயிடு, நாளைக்கு உன் வாழ்க்கையில் அற்புதம் மிராக்கிள் திங்ஸ் ஆண்டவர் செய்வார்.
பரிசுத்தமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இன்னும் பரிசுத்தமா இரு, இன்னும் பரிசுத்தமா இரு. அதனால தான் பெருக்க மனுஷன் பாடுவார், ஆண்டவரே இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை கிட்டி சேரணுமே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பாடுவார் அவர். ஹல்லேலூயா. இன்னும் உம்மை அறியணும் ஆண்டவரே, இன்னும் கிட்ட வரணும் ஆண்டவரே. நான் நீதி உள்ளவர்கள் நீதி செய்யட்டும், பரிசுத்தமா இருக்கிறவங்க இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அதான் மாராநாதா. ஆண்டவரே சீக்கிரமா வாங்க, சீக்கிரமா வாங்க. இன்னைக்கு நிறைய சபைகள் சொல்றாங்க இல்லையா? அதான் காரணம். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியையின்படி. அவனுடைய கிரியைகளின்படி. பத்தியா நாம என்னென்ன செஞ்சோம் யாருக்கும் தெரியாது. அம்மா மறந்துடுவாங்க, அப்பா மறந்துடுவாங்க, கொஞ்ச நேரத்துக்கு மறுக்கும் புஷ்டம் மறுக்குவாங்க, சொந்த பந்தெல்லாம் மறந்துடுவாங்க, பூனை போட்டு விடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் ஒன்னையும் மறக்க மாட்டார். அதனாலதான் பழமொழி சொல்லுவாங்க இல்லையா? அடுத்து அடிக்கடி சொல்றது உண்டு, அரசன் நன்று கொண்டால் நின்று கேள்வி கேட்டு உனக்கு எனக்கு தர வேண்டிய அந்த தண்டனை கட்டாயமா வரும். அதுக்குள்ளே மனம் திரும்பினா நம்ம இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்வோம். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அடுத்து பாருங்க, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முடிவுமாயிருக்கிறேன், முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். இனி காலம் செல்லாதான் பாருங்களே. ஜெபம் பண்ணுவோமா? எல்லாருமாய் கண்களை மூடுவோம், ஆண்டவருடைய கரங்களில் நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து அவர் வழி நடத்துவாராக. அல்லேலூயா. Praise the Lord. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Lord. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவர். நம்ம எல்லாருமே கண்களை மூடி நம்ம எல்லாரையும் அர்ப்பணித்து நாம ஜெபம் பண்ணுவோம். Let us all close our eyes, surrender ourselves to God and pray. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, Our most holy and loving heavenly Father, தர்மியான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Father God, we thank you for this blessed evening moments that you've given to us. நான் சொன்ன வார்த்தைகளை கேட்டு நடந்தால் நீங்கள் புத்தி உள்ளவர்களாய் இருப்பீர்கள். If you hear these words of mine and do accordingly, you will be wise people. நான் சொன்ன வார்த்தைகளை கேட்காமற் போனால் புத்தி இல்லாதவர்களாய் இருப்பீர்கள். If you do not listen to these words of mine and do not follow them, you will be like foolish people. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே வாருங்கள் என்னிடத்திலே என்று அழைத்தீரே ஆண்டவரே. Those who are burdened and heavy laden, you said, come to me and I will give you rest. உம்மிடத்தில் இருக்கிற அந்த தாழ்மையையும் சாந்தத்தையும் கற்றுக்கொள்ள நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. Lord, we have come to your presence in order to learn the humbleness and humility from you. உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும் கவனிக்கவும் செயல்படவும் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. In order to listen to your word, act accordingly, and to do your will is what we have come to. வந்திருக்கிற எங்கள் எல்லாரையும் உம்முடைய கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறோம். Father, we completely give each and everybody who has come here today. எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா விதமான உபத்திரவங்களை உம்முடைய கரங்களில் We ஒப்புக்கொடுக்கிறோம். surrender all the obstacles that is hindering our families. எங்கள் குடும்பத்தில் நடக்கிற தவறான காரியங்களை ஒரு விஷயம் கூட உம்முடைய கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. We give into your hands all the harmful things that happens against our family. எல்லா விதமான மறைவான பாவங்களை மன்னிப்பீராக ஆண்டவரே. May you forgive all our hidden trespasses, Father. உமக்கு பிடிக்காத காரியங்களை செய்தோம், அதை மன்னிப்பீராக ஆண்டவரே. We have done things against and inappropriate from your sight. Forgive us, Lord. உம்மை தேடாமற் போனோம், எங்களை மன்னிங்க ஆண்டவரே. We did not seek you. Forgive us, Lord. பைபிளை படிக்காமல் ஜெபம் பண்ணாங்க போன நாங்க மன்னிங்க ஆண்டவரே. We did not read your word and did not pray. Forgive for us, Lord. ஆலயத்துக்கு போகிறதை தவறி போனோம், எங்களை மன்னிங்க ஆண்டவரே. We missed to go to church. Forgive for us, Lord. இனிமேல் ஒவ்வொன்றையும் ஞானமாய் ஞாபகமாய் பரிசுத்தமாய் செய்ய கர்த்தர் கிருபை செய்வீராக Help ஆண்டவரே. us to keep up all of your laws and do all this accordingly with your wisdom, Father. ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து ஜெபிக்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்க Help ஆண்டவரே. us to read the Holy Bible every day and pray every day, Father. இங்க வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் சகோதர சகோதரிகளையும் உடைய கரங்களில் நாங்கள் ஒப்புக் We கொடுக்கிறோம். completely submit all the families, brothers and sisters in Christ who have come here today. இன்றைக்கு எங்களை பரிசுத்தமாக்கிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. Oh Lord, we sanctify us today in your presence. எங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் நீர் ஒருவரே You ஆண்டவரே. are the only Lord who makes us holy. உம்முடைய அற்புதத்தை நாங்கள் நாளைக்கே எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. We believe your miracle tomorrow in our life. எங்க வாழ்க்கையில் ஒரு அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. We believe that you will do a wonder in ஒரு our life. அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. We believe that you will do a miracle in our life. நாங்கள் எதிர்பார்க்கிற அந்த ஆசீர்வாதம் எங்கள் வீட்டை தேடி வரட்டும் ஆண்டவரே. May all our
unexpected desires, we come to our footsteps. எங்க குடும்பத்துல யாராருக்கெல்லாம் நாங்கள் செபிக்கிறோம் அவங்க ஒவ்வொரு வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கட்டும் For ஆண்டவரே. all those who we remember in prayers, may there be wonders and miracles happening in their life. உம்மை நோக்கி துதித்து ஆராதிக்கும் போது எங்களை தேடி வந்து ஆசீர்வதிக்கிற தேவனே உமக்கு கொடாக்கொடி நன்றி We ஆண்டவரே. give thanks to the Lord who blesses us as we seek and worship Him. ஆன்லைன்ல பார்த்து விசுவாசிக்கிற அத்தனை குடும்பங்களையும் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க ஆண்டவரே. May you bless and lead each and every families who watch this prayer and pray along with us in this hour. எங்கிருந்து நாங்கள் போகும்போது எங்களோடு கூட சமாதானத்தின் தேவன் வருவீராக ஆண்டவரே. By the time we depart from here, may the God of peace be with us and lead us. உம்முடைய வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதித்து வழி May நடத்தும். you bless and lead us according to your word. துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே நாங்கள் Because we தருகிறோம். all the glory, honor, and dominion. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் In பிதாவே. the mighty name of our Lord Jesus Christ, we offer this prayer and we pray. ஆமென் ஆமென் ஆமென். ஹalleluya. சொல்லுங்க என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றென்றைக்கும் மறவாதே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிகாட்ட நம்ம எல்லாருக்கும் முன்னும் காவலாய் இருக்கு பின்னும் காத்து நடத்த நமக்கு மேலும் அவர் நம்மை அனுதினமும் ஆசீர்வதித்து வழிநடத்த நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் இன்றைக்கு என்றைக்கும் சதா காலமும் நம்ம எல்லாரோடும் கூட இருப்பாராக. ஆமென் 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 ஆமென். ஹalleluya. Praise the Lord. ஹalleluya. அருமையான வார்த்தைகளை தேவன் இந்த நாளிலே கேட்க வைத்தார். என்ன வார்த்தை நம்ம கேட்டோமோ, இயேசு சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். ஆமென் ஆமென். அவர் சொன்ன வார்த்தைகளை இன்று கேட்டு நடக்கிற நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதித்து புத்தியுள்ள மனுஷர்களாய் வாழும்படிக்காய் கிருபை செய்வார். ஆகவே இன்று ஒரு கடைசி பாடலாக வானத்து பறவையை கவனித்து பாருங்கள். அவைகளையே வாழ வைக்கின்ற தேவன் நம்மையும் இன்று வாழ வைப்பார். அந்த நன்றி பாடலை பாடி தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். 135வது பாடல். ஒரு பழைய பாடல் சொல்லு அந்த பாடல். Thank you Lord. நன்றி 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 நன்றி. வாழ்கின்ற தெய்வம் இயேசு. ஆமென். நம்மை வாழ வைக்கும் தெய்வம் இயேசு. ஆமென். ஆகவே இந்த வானத்து பறவையை கவனித்து பார்ப்போம். நம்மையும் வாழ வைப்பார். அதற்கு நன்றி சொல்லுவோம். ஆமென் ஆமென். கைத்தட்டி பாட மேலாண்மை. ஹalleluya. வானத்து பறவையை கவனித்து பாருங்கள். வாழ வைக்கும் தேவனை வாழ்த்திடுங்கள். சொல்லுங்க. வானத்து பறவையை கவனித்து பாருங்கள். வாழ வைக்கும் தேவனை வாழ்த்திடுங்கள். வாழ்கின்ற தெய்வம் இயேசு. நம்மை வாழ வைக்கும் தெய்வம் இயேசு. வாழ்கின்ற தெய்வம் இயேசு. நம்மை வாழ வைக்கும் தெய்வம் இயேசு. வானத்து பறவையை கவனித்து பாருங்கள். வாழ வைக்கும் தேவனை வாழ்த்திடுங்கள். வானத்து பறவையை கவனித்து பாருங்கள். வாழ வைக்கும் தேவனை வாழ்த்திடுங்கள். வானிலும் மண்ணிலும் அதிகாரம் உள்ளவர். வானாதி வானவர் துதித்திட பத்திரர். வானிலும் மண்ணிலும் அதிகாரம் உள்ளவர். ஆமென். வானாதி வானவர் துதிகளில் பார்த்தவர். வல்லமை உள்ளவர். ஆச்சரியமானவர். வல்லமையுள்ள காரியம் என்று செய்பவர். வாழ்கின்ற தெய்வம் இயேசு. நம்மை வாழ வைக்கும் தெய்வம் இயேசு. ஹalleluya. வாழ்கின்ற தெய்வம் இயேசு. நம்மை வாழ வைக்கும் தெய்வம் இயேசு. வானத்து பறவையை கவனித்து பாருங்கள். வாழ வைக்கும் தேவனை வாழ்த்திடுங்கள். ஓ வானத்து பறவையை கவனித்து பாருங்கள். வாழ வைக்கும் தேவனை வாழ்த்திடுங்கள். கைத்திடுவார். அதிசயமானது இயேசுவின் நாமம். ஆலோசனை கண்டு வழிகாட்டும் தெய்வம். ஆமென். அது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெய்வம். அதிசயமானது இயேசுவின் நாமம்.
ஆலோசனை தந்து வழிகாட்டும் தெய்வம். அதிசயமானது இயேசுவின் நாமம். ஆலோசனை தந்து வழிகாட்டும் தெய்வம். ஆசாரிய கூட்டமாய் மாற்றிடுவார். ஆச்சரிய ஒளியிலே அழைத்திடுவார். ஆசாரிய கூட்டமாய் நடத்திடுவார். ஆச்சரிய ஒளியிலே அழைத்திடுவார். வாழ்கின்ற தெய்வம் இயேசு, நம்மை வாழவைக்கும் தெய்வம் இயேசு. வாழ்கின்ற தெய்வம் இயேசு, நம்மை வாழவைக்கும் தெய்வம் இயேசு. வானத்து பறவை கவனித்து பறந்து பரவிக்கும் தேவனை வாழ்த்திடுங்கள். வானத்து பறவை கவனித்து பறந்து பரவிக்கும் தேவனை வாழ்த்திடுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வானத்தை பறவைகளுக்கு போஷிக்கிற தேவன். போஷிக்கிற தேவன் என்று தேடுகிற நம் அனைவரையும் கர்த்தர் போஷிப்பார். ஆமென். நம்ம யாவரையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிக்கட்டுமா? இந்த அல்லேலூயா. காரியங்கள் நடக்கணும்னா இன்னைக்கு வேதத்தை நம்ம கரங்களில வைத்துக் கொண்டிருந்தோம்யா, அந்த வேதத்தை டைம் கிடைக்கும் போது படித்து தியானித்து நடக்கும் போது கர்த்தர் நம்ம புத்தி உள்ள பிள்ளைகளாய் நம்ம வைப்பார், ஆமென். ஆசீர்வதிப்பார். God bless you. Jesus Christ.